மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி உப்புமாவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. அரிசி வந்து இதில் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூனு, 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். அது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ மிளகாயை போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. போட்டுட்டேன். நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அரிசியை வந்து 3 தடவை அரிசியை வந்து நல்லா கழுவிட்டேன். இப்போ அரிசியை நம்ம இதில் போட்டுக்கிறேன். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூனுக்கு நான் உப்பு போட்டுருக்குறேன். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ நான் வந்து குக்கர் மூடி வச்சு மூடிடுறேன். 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இது எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.